தெருவுல வந்து விளையாடி கொண்டு இருக்கிறது. அந்த வழியாக வரக்கூடிய தேவயானி என்ன பண்றா, தன்னுடைய கணவன்மார்களோட உருவத்தை ஒரே மாதிரியாக இந்த 3 குழந்தைகளும் இருப்பதை பார்த்து அந்த குழந்தைகள் கிட்ட வந்து கேக்குறா, குழந்தைகளே உங்க அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க, அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொல்லி வந்து கேக்குறா. எப்பவுமே குழந்தைகள் வந்து பொய் சொல்லாது, அதுக்கு பொய் சொல்ல கத்து தர்றதே நம்ம தான். நானும் ஒரு முறை என்னுடைய ரிலேஷனோட ஒருத்தர் வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அங்க போன உடனே வாப்பா உக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சரி சாப்பிடுன்னு சொல்லி தட்டுல வந்து சாப்பாடும் போட்டு வந்து வச்சுட்டாங்க. அப்பா மழை வர்ற மாதிரி கீது, நான் மேல துணியை காய போட்டுக்கிறேன், நான் போய் கீழே வந்து எடுத்துன்னு வரேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து மேல வந்து போயிட்டாங்க. உடனே அந்த வீட்டுல ஒரு குழந்தை ஒண்ணு இருந்துச்சு. அங்கிள் அங்கிள் நீங்க எப்ப சாப்பிட்டு கிளம்ப போறீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. ஏமா என்னாச்சுன்னு சொல்லி, குட்டி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அந்த குழந்தை சொல்லிச்சு, இல்ல அங்கிள் எங்க அம்மா வீட்டுல பூரி செஞ்சு வச்சிருக்காங்க, நீங்க இருக்கிறதுனால தான் நீங்க எப்ப வீட்டை விட்டு போறீங்களோ அப்பதான் எனக்கு பூரி தரோன்னு சொல்லிக்கிறாங்க, அதனால நீங்க எப்ப போறீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. அதே மாதிரி குழந்தைகள் வந்து எப்போதுமே பொய் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த சர்மிஷ்டையோட 3 குழந்தைகளான திர ஆயு, அனுசு, பூரும், இந்த 3 குழந்தைகளும் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தாய் பெயர் சர்மிஷ்டை, தந்தை பெயர் எய்யாதி, தாயான சர்மிஷ்டை அரண்மனையில வந்து இருக்காங்க, இந்த நாட்டின் அரசனாக எங்களுடைய தந்தை வந்து இருக்காருன்னு சொல்லிடுறாங்க. உடனே தேவயானிக்கு கோபம் வந்து தன் தந்தையான சுக்கராச்சாரியார் கிட்ட போயிட்டு, அப்பா எய்யாதி 2வதாக தன்னுடைய தோழியான அந்த சர்மிஷ்டையே திருமணம் பண்ணிக்கிறாரு நீ சொல்லிடுறான். உடனே சுக்கராச்சாரியர் என்ன பண்றாரு, எய்யாதி மன்னனை அழைச்சி, உன்னுடைய இளமை இருப்பதால தானே நீ இவ்வாறு செய்து கொண்டு இருக்கிறாய், அதனால உனக்கு முதுமை தன்மையை அடைவாய்ன்னு சொல்லி சாபத்தை வந்து தந்துடுறாரு. ஆக எய்யாதி மன்னன் சொல்றான், நான் ஒரு நாட்டின் அரசன் பல பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளலாம், அது சத்திரிய தர்மப்படி சரியானதே, நானும் அதே மாதிரி தானே செஞ்சேன், என் மேல என்ன தப்பு இருக்கு, அப்படி எதற்காக பலவிதமான திருமணங்களை அப்ப பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த நாட்டினுடைய அரச பதவியில சில முக்கியமான இடங்கள் எல்லாம் தன்னுடைய மகன்களை தான் நியமிப்பாங்களே தவிர வேறு ஒரு 3வது ஆளை வந்து நியமிக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய மகனை நியமிச்சாதான் அந்த நாட்டுக்கோ அந்த அரசருக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிதான் சில அரசர்கள் வந்து பலவிதமான திருமணங்களை வந்து பண்ணிக்கிட்டாங்களே தவிர வேற எதுக்காகவும் பலவிதமான திருமணங்களை வந்து பண்ணிக்கல. அப்படி சொன்ன உடனே இந்த சுக்கராச்சாரியார் சொல்றாரு, நீ சொல்வதும் சரி, நான் ஒத்துக்கிறேன், சரி உனக்கு நான் பாவ விமோச்சனம் தரேன்னு சொல்லி நீ பெற்றெடுத்த 5 பிள்ளைகளில் உன்னுடைய முதுமையை யார் வாங்கி கொண்டு அவர்களோட இளமையை தருகிறார்களோ அவர்கள்கிட்ட இருந்து நீ இளமையை வந்து வாங்கிக்கலாம் நீ சொல்லிடுறாரு. உடனே எய்யாதி மன்னன் எய்யாதிக்கும் தேவயானிக்கும் பிறந்த அந்த 2 மகன்களான எது துர்வசோ 2 பேர்கிட்ட வந்து போய் வந்து கேக்குறாரு. அதுக்கு உடனே இந்த 2 குழந்தைகளும், நாளை கிடைக்கும் பலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காயை எவ்வளவு மேலானது, அதனால என்னால இளமையெல்லாம் தர முடியாது நீ வந்து சொல்லிடுறாங்க. உடனே சரின்னு சொல்லி சர்மிஷ்டைக்கும் எய்யாதிக்கும் பிறந்த அந்த 3 மகன்களான திர ஆயு, அனுசு கிட்ட வந்து கேட்கிறாரு எய்யாதி. அந்த 2 மகன்களும், வேண்டாம் எங்களுக்கு இளமை தான் வேணும், உன்னுடைய முதுமை வந்து வேண்டாவே வேண்டாம் நீ வந்து சொல்லிடுறாங்க. உடனே கடைசி மகனான பூரு கிட்ட வந்து எய்யாதி வந்து கேக்குறான். பூரு சொல்றாரு, அப்பா இந்த உடலும் உயிரும் என் தாய் தந்தையாரான நீங்கள் போட்ட பிச்சை, அதனால நான் என்னுடைய இளமையை தர, நீங்க உன்னுடைய முதுமையை தாங்க, நான் வாங்கிக்கிறேன் நீ வந்து சொல்லிடுறான் பூரும். இப்ப கூட சரி 50-55 வயசுல இருக்கிறவங்க கூட தங்களை பெத்த அப்பா அம்மாவை வந்து நல்லதா பாத்துக்கிறாங்க. ஆனா நம்ம தான் அந்த மாதிரி எதுவுமே ஒழுங்கா வந்து பாத்துக்கிறது இல்ல. ஏன்னா ஒரு அப்பா அம்மா வந்து 18 குழந்தை 20 குழந்தைய வளர்த்து ஆளாக்கிடலாம். ஆனா அந்த 18-20 குழந்தையில எது அவங்கள கடைசி காலத்துல பாத்துக்குதுன்னு சொல்லி பெத்தவங்களாலே சொல்ல முடியாது.
ஏன் எங்க அப்பனுக்கு நான் மட்டுமா பிறந்தேன்? 4 பேரை பெத்தாங்கல்ல, ஆளுக்கு ஒரு மாசம் சாப்பாடு போட்டோம், நானும் ஒரு மாசம் சாப்பாடு போடுறேன். நீதான் சொல்றோம் 25-20 வருஷ காலமாக நம்மளால எந்த விதமான பயன்பாடும் இல்லாம, கொசு கடிக்காம, எறும்பு கடிக்காம, ஈ மொய்க்காம நம்மள வளர்த்து பெத்தவங்களை நம்ம ஒரு 7 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம், ஒரு 10 வருஷம் தான் அவங்க முடியாத படுத்த படுக்கையா அவங்க வேலையை செய்ய முடியாம 7 வருஷம் 10 வருஷம் தான் இருப்பாங்க. அந்த 7 வருஷம் 10 வருஷத்துல அவங்கள பாத்துக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா நம்மள 25 வருஷமா நம்மள வளர்த்து ஆளாக்குனவங்களை நம்ம அந்த மாதிரி பண்றோம். அதே மாதிரி மற்ற 4 மகன்களும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆனா கடைசி மகனான பூரு அப்படி செய்யல. உடனே யயாதி மன்னன் என்ன பண்றான், பூருக்கிட்ட இருந்து இளமையை வாங்கி கொண்டு அந்த பூருக்கு முதுமையை தரான். உடனே யயாதி மன்னன் சிறந்த முறையிலேயே எல்லா இன்பங்களையும் அனுபவித்து 1000 ஆண்டு காலம் வரை சிறந்த முறையில வாழ்றான். அப்படி வாழ்ந்த முடிச்ச உடனே நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளோட மகனுடைய சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லி அந்த 5வது மகனான பூருக்கு மீண்டும் இளமையை தந்துட்டு அந்த முதுமையை தான் வாங்கிக்கிட்டு பூர்வை அஸ்தினாபுரத்தின் அரசராக நியமிக்கிறாரு. மூத்த மகன் இருக்க கடைசி மகனான 5வது மகனான பூர்வை அஸ்தினாபுரத்தின் அரசராக அறிவிக்கிறாரு. அறிவிச்சிட்ட உடனே சர்மிஷ்டை, தேவயானி, யயாதி இவர்கள் 3 பேரும் வானப்பிரஸ்தவம் போயிடுறாங்க. வானப்பிரஸ்தவம்னா அந்த அரண்மனை வாழ்க்கையை திறந்து காட்டுக்கு போயிட்டு அங்க தவம் செஞ்சு கொஞ்ச நாட்கள்ல அவங்க செத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் வானப்பிரஸ்தவம். அடுத்த ஆட்சியாளராக வருபவன் பூரு. பூரு சிறந்த முறையிலேயே அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்கிறான். அடுத்ததாக பூருவின் மகனான பிரவீரன் ஆட்சி செய்கிறான். பிரவீரனுக்கு அடுத்து மிக சிறந்த ஆட்சியாளராக வருபவன் குரு. இந்த குருவுக்கு பின்னாடி சிறந்த ஆட்சியாளராக வருபவன் துஷ்யந்தன். அடுத்த பதிவில் குருவை பற்றியும் குருவுக்கு பின்னாடி வருகின்ற அந்த துஷ்யந்தனை பற்றி பார்ப்போம் என்று சொல்லி என் இதயராக அன்பர்களுக்கு வணக்கம்.